This video sponsored by Educost. Educost offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Camefield Learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க. இந்த எஜுகோஸ்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உங்களோட யூடியூப் சேனலில் வந்து எப்படி வந்து 4000 வாட்சவர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ சர்ச் பண்ணிவிட்டு அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வந்தோடனே இந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து வந்துடும். இந்த சேனல் வந்த உடனே இது சைடில் பாருங்கள், சைடில் வந்து டாலர் சிம்பிள் இருக்கும். அந்த டாலர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எத்தனை வாட்சவர்ஸ் இருக்குன்னு இதில் வந்து காட்டும். இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 828 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வாட்சவர்ஸ் வந்து 725 தான் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம வந்து 4000 வாட்சவர்ஸாக நம்ம வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம்ல, இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டோம் அப்படின்னா அதில் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அதில் வர வாட்சவர்ஸ் வந்து நமக்கு வந்து மானிட்டேஷனுக்கு வந்து வாட்சவர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகாது. அப்படி மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஷார்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை 10 மில்லியன் வாட்சவர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டதுலேருந்து 90 டேஸ்லக்குள்ளே நமக்கு வந்து வரணும். அதாவது ஷார்ட்ஸ் போட்டதில் வந்து 90 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து 10 மில்லியன் வாட்சவர்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா லாங் வீடியோலையும் லைவ்லையும் சேர்த்து நமக்கு வந்து 4000 வாட்சவர்ஸ் வந்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவோம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், லாங் வீடியோ வந்து போடலாம். லாங் வீடியோ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்சவர்ஸ் வந்து வரும். லாங் வீடியோவும் நம்ம வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே, அதாவது 10 நிமிஷம் வரைக்கும் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து வாட்சவர்ஸ் வந்து வரும். இதில் நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்கில் வந்து ஜென்ரல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் கரன்சின்னு இருக்கும். இதில் வந்து இந்தியன் ருபீஸில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்தியன் ருபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து இந்தியான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ் வந்து உங்களோட யூடியூப் சம்மந்தமாக உள்ள நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ, இல்லை காமெடியானா காமெடி, இல்லைனா விளாக்னா விளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் போடுற வீடியோ வந்து கிட்ஸ் பார்க்கணுமா, இல்லைன்னா கிட்ஸ் பார்க்க தேவையில்லை, பெரிய ஆட்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குது. அது வந்து கிட்ஸ் கண்டென்ட் கிடையாது. அதனால் வந்து நோ செட் திஸ் சேனல் அஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த கிளிப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அலோ வியூவர்ஸ் டு கிளிப் மை கண்டென்ட், கிளிப்ஸ்ன்னு இருக்கிறத வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ன்னு இருக்கும். இது வந்து எனக்கு வந்து எனபிளில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ன்னு இருக்குது. அதுவும் எனக்கு வந்து எனபிளில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ன்னு இருக்குது. அதுவும் எனபிள் தான் இருக்குது. இந்த 3மே உங்களுக்கு வந்து எனபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து எனபிளில் இருந்தால் தான் உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட தம்ப்நெயில் அதெல்லாம் செட் பண்ண முடியாமல் போகும். இது வந்து எப்படி எனபிள் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் வந்து நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் டிபார்ட்ஸ்ன்ட்டு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் இன்ஃபோன்ட்டு இருக்குது. நீங்கள் போடுற வீடியோவில் வந்து டைட்டில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹேட்ஸ்டாக் போட்டு இது வந்து நீங்கள் எதை பற்றி போடுறீங்களோ அந்த விளாக் அப்படின்னு சொல்லி ஹேட்ஸ்டாக் போட்டு வந்து எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்க அப்படின்னா அதையுமே இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த லிங்க் அதெல்லாம் கொடுக்கணுன்னா இதில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி வந்து நான் எப்பயுமே பப்ளிக்கில் தான் வைப்பேன். அதனால் நீங்கள் பப்ளிக்கில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இது இப்போ அந்த டேக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து இப்படி வந்து எழுதியிருக்கேன். பாருங்கள், மோட்டிவேஷன் பீச், வாழ்க்கையில் சக்ஸஸ் டிப், யூடியூப் பிக்னட்ஸ், குக்கிங் தமிழ், ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறனால நான் இது மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எது மாதிரி உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க.